பாத்திரத்தில் புளி தண்ணி, உப்பு, அப்புறம் இது பூண்டு அதை தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இது ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச ரசப்பொடி. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எல்லா ரசத்துக்கும் போடுற மாதிரி மிளகு, ஜீரகம், மிளகாய் இருக்குது. இதோடு சேர்த்து நான் வெத்தலையும் பொடி பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு கலந்து தான் இன்றைக்கி ஹெல்த்தியான வெத்தலை ரசமாக நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்தா நம்ம ரசம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான வெத்தலை ரசம் ரெடி ஆகிடும். இது டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே பெப்பர் இதில் இருக்குது, ஜீரா இருக்குது. இது எல்லாமே ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி ரசத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே வர்றப்ப உங்கள் பசி தன்மை அதிகரிக்கும். நல்ல டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ரசத்தை தாளிச்சாச்சு. இது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளோட வெத்தலை ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க ஒரு அப்பளமோ வடகமோ ஏதாவது ஒன்று வறுத்துக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை இது சூப் மாதிரியும் இது குடிக்கலாம். டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.